Mortgage fraud operation hot money. Mortgage fraud scheme. It's a complex fraud scheme in which people are using. போன வருடம் இதே ஸ்டைலில் தான் கனடாலுமே மோர்கேஜ் ஃப்ராட் நடந்தது. 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. $17 மில்லியன் மேலாக மோர்கேஜ் ஃப்ராட். வெக்கேஷனுக்கு போறீங்க, வெக்கேஷன் முடிந்து வந்த பிறகு உங்களுக்கு தெரியாமலே உங்களோட வீட்டை யாரோ வாங்க. Home sold to new owners who took possession. Investigators say the legitimate owners never found out their property had been sold until several months later. டைட்டில் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, உங்களோட வீட்டு லேண்ட் டைட்டில் ஒவ்வொரு 2 வருடமும். இனி மக்கள் வீடுகளை வாங்கி விற்று சம்பாதிக்க போறதில்லை, அதிகமாக ஸ்கேம் தான் நடக்க போகிறது. இதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? Simultaneously across LA County and as far away as Florida and Canada. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனி வீடுகளை வாங்கி விற்று ரெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது. இனி அதிகமாக மோர்கேஜ் ஸ்கேம் தான் நடக்க போகின்றது. அதுக்கேற்ற மாதிரி வழிகளை நீங்களே அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. இப்போ கடைசியாக போன வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் ஒரு பெரிய கும்பலை பிடிச்சிருக்கிறாங்க. மோர்கேஜ் ஃப்ராட் 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. $17 மில்லியன் மேலாக மோர்கேஜ் ஃப்ராட் செய்திருக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஹை எண்ட் லக்ஸரி கார்கள். அது மட்டும் இல்லை, கொள்ளை அடித்த வீடுகளை பெயிண்ட் அடித்து ரீஷேப் பண்ணி வேற புது வீடுகள் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறாங்க. Parked outside, high-end cars, a Range Rover and Lexus, the home itself appearing freshly remodeled. This image from Apple Maps compared to how it looked Thursday morning. They live a very elaborate lifestyle based on the ill-gotten gains of this type of fraud. 5 வருட ஆபரேஷன். இந்த அமெரிக்காவில் நடந்த மோர்கேஜ் ஃப்ராடுக்கும் போன வருடம் கனடாவில் நடந்த மோர்கேஜ் ஃப்ராடுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அதை உறுதிப்படுத்தவில்லை. மோர்கேஜ் ஸ்கேம் எப்போ கூடுதலாக நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்கும் பொழுது தான் நடக்கும் என்று சொன்னால், வியாபாரம் இப்போ இல்லை. சரி, யாரை டார்கெட் பண்ணுறாங்க? எல்டர்ஸ், சீனியர்ஸ், அடுத்தது பெய்ட் ஆஃப் ஆன வீடுகளை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு டைட்டில் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக ஒரு சில கேசஸை வின் பண்ண முடியாது. அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கலெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள மாதிரியே உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களும் வச்சுருக்குறாங்க. உங்களுடைய பர்சனல் டாக்டர் லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்தது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்ஸை அவங்களும் வச்சுருக்குறாங்க. ஏன், உங்களோட டெத் சர்டிஃபிகேட் கூட அவங்கள்ட்ட இருக்குது. உங்களை மாதிரியே உங்களோட பேரில் இன்னும் ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மோர்கேஜ் ஃப்ராடுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் கூட கடத்துகிறாங்க. இந்த அடிப்படையில் தான் போன வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்காவில் வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் 2025ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். $500 மில்லியன் மேலாக மோர்கேஜ் ஸ்கேம் நடந்துள்ளது. 12 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அவங்களோட லைசன்ஸ் எல்லாத்தையும் பறித்து சார்ஜ் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரியல்டருமே 12-13 கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸில் வந்து மோர்கேஜ் செய்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களும் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸில் வீடுகளும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் மெயினான ஈடுபட்ட இந்த ஏஜென்ட் இன்றைக்கு தாய்லாண்ட்லேயோ சைனாவில் போய் ஒளிஞ்சி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையை பொய்யாண்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த ஏஜென்ட்டை பேர்கள் எவ்வளோ அவங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க, இது எல்லாமே உங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸில் வீடு வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டுக்கு திருப்பி அந்த வீடுகளை பறிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? இப்போ 2022ஆம் ஆண்டு டொரண்டோவில் நடந்த ஒரு மோர்கேஜ் ஃப்ராட் ஸ்கேமாக பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு கோணங்களில் ஓனர் தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் பண்ணிவிட்டு வெக்கேஷன் போயிட்டார். டெனண்ட் என்ன செஞ்சுருக்குறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்ணி யாருக்கோ விற்றுட்டாங்க. விற்றது மட்டும் இல்லை, அந்த வீட்டை வாங்கினவங்க பொசிஷனை எடுத்துட்டாங்க. அதாவது வீட்டுக்கு மூவ் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ ஓனர் வெக்கேஷன் முடிஞ்சு வந்து கனகாலம், அதாவது 2-3 மாதத்துக்கு பிறகு தான் தெரியும் தண்டை வீட்டை யாரோ விற்று ஸ்கேம் பண்ணிட்டாங்கண்டு.
As fewer properties were being listed and market conditions were tightening in the GTA, this is when police say Toronto homeowners, away on a business trip, discovered their home was sold without their consent or knowledge. Homes sold to new owners who took possession. Investigators say the legitimate owners never found out their property had been sold until several months later. இந்த ஸ்கேம் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், இந்த ஓனருடைய ப்ராப்பர்ட்டி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி யாரோ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துக்குள்ளே போய் அக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாயர் மூலமாகவோ யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாகவோ அக்சஸ் பண்ண மட்டுமில்லை, டைட்டிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இல்லீகலாக. Somewhere along the way, a person with access to the land registry system, whether it's a lawyer or another person, transferred the title from the present homeowners to someone else illegally. ஒவ்வொரு டைட்டிலுக்குமே ஒரு கீ கோட் இருக்குது. அந்த கீ கோட் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுக்கு அக்சஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல்ஸுக்கும் அதுக்கு அக்சஸ் இருக்குது. நாளைக்கு வீடை வாங்கி இன்னொரு பேருக்கு மாற்றுறதுக்கு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாம் தான் அந்த கீ கோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யாரோ இந்த கீ கோடை வந்து காப்பி பண்ணியிருக்கிறாங்க. Their key code is taken by somebody else or copied by somebody else or misappropriated in some way. That person has access to the system and can do whatever they want. They can transfer one house or 100 houses. அது மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே நீங்கள் எலக்ட்ரானிக்லேயே கையெழுத்து வைக்கலாம், ஒரு மொபைல்லே எல்லாமே செய்யலாம். இந்த ஃபைல்ஸை வந்து ஈஸியாக ஃபோட்டோஷாப் பண்ணி பேர்களை மாற்றியே உங்களோட முகத்தையே மாற்றலாம். அதையுமே லோயருமே சேர்ந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஈஸியாக. Now you can do what is called DocuSign or electronic signing online. You can easily go into Photoshop, just copy a passport, change a picture here and there. The lawyer is going to accept them at face value. 2023 ஆண்டு நடந்த சம்பவத்தை பாருங்க. இதுவுமே ஒரு ஆர்டிக்கலாக வந்தது. இவருக்கு 90 வயசுக்கு மேலே இவரை வச்சு பார்க்க முடியாமல் இவரோட ஃபேமிலி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுவும் வீடு பெய்ட் ஆஃப். ஸோ இவரை கொண்டு போய் ஹோம் கேரில் போய் சேர்க்குறாங்க. சரி, இந்த வீட்டை ரெண்ட் பண்ணிவிட்டு இதில் வர ரெண்டல் இன்கம்த்தை வச்சு ஹோம் கேருக்கு பே பண்ணுவோம் உண்டு. சரி, இப்போ வீட்டை ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை ஹையர் பண்ணுறாங்க. டெனண்ட்டை வந்து நல்ல ஒரு டெனண்ட்டை வந்து இந்த வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு. அதே மாதிரி அவங்க ஒரு நல்ல ஒரு டெனண்ட்டை ஃபைன் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்ட் பண்ணி ஒரு கிழமையிலேயே இந்த வீடை விற்க போட்டிருக்கிறாங்க. $1.29 மில்லியன் விற்க போட்டு 1.9க்கு ஆஃபர் வந்துள்ளது. அதாவது ஆல்மோஸ்ட் $2 மில்லியன் ஆஃபர் வந்துள்ளது. லக்கிலி இந்த ஃபேமிலி வந்து அந்த வீட்டை பாஸ் பண்ணும் பொழுது போகும் பொழுது பார்த்துட்டாங்க, ஒரு வீட்டோட ஃபார் சேல்ன்ற ஒரு போர்டு இருந்திருக்கு. உடனே போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேமிலி இந்த இடத்துல யாரை ப்ளேம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால், வந்த டெனண்ட்டை டாக்குமெண்ட்டை இவங்க சரியாக செக் பண்ண இல்லை, கிரெடிட் ஸ்கோர் ஒன்றுமே செக் பண்ண இல்லை, எல்லாமே ஃபேக்காக இருந்திருக்குன்னு. அதாவது படத்தை தவிர மிச்ச ஐடி எல்லாமே ஃபேக், சரியாக வெரிஃபை பண்ணாததால் தான் இந்த பிரச்சனை உண்டு. இவங்க இந்த வீட்டை வித்திருப்பாகலாக இருந்தால் அந்த வீட்டை திருப்பி பறிக்கிறது சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால், வாங்கினவங்க இன்னொரு டவுன் பேமெண்ட்டை போட்டு மோகே செய்திருப்பாங்க. இது ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒன்று நடந்தால். இந்த வீடுமே இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனை களவெடுத்து தான் இவங்க இந்த வீட்டை விற்று காசாக்க பார்த்துருக்குறாங்க. இப்போ டைட்டில் இன்சூரன்ஸ் சரியான முக்கியம். இதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. முதல்ல உங்களுடைய டைட்டில் இன்சூரன்ஸுடைய பாலிசியை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்க வேணும். இந்தியான் டேட்டுக்கான அப்ரைசல் வேல்யூவேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் வேல்யூ ஏதாவது ரெனோவேட் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணி நீங்கள் பாலிசியை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காம விடுவீங்களா இருந்தால் உங்களோட வீட்டை யாராவது நாளைக்கு வந்து களவெடுக்க பார்ப்பாங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பர்சனல் லோயர் ஃபீஸ் ஒன்றையுமே இது கவர் பண்ணாது. நீங்கள் கையால் தான் பே பண்ண வேண்டி வரும். நார்மலாக இந்த மாதிரி பிரச்சனை ஒரு 5-6 வருடங்கள் கூட எடுக்கலாம். 100,000க்கு மேலே நீங்கள் லோயர் ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். சரியான முறையில் உங்களுடைய டைட்டில் இன்சூரன்ஸை வந்து வேல்யூ பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால்
உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2010 போய் நீங்கள் 400,000க்கு ஒரு வீட்டை வாங்குறீங்க, டைட்டில் இன்சூரன்ஸும் வச்சுருக்கிறீங்க. இப்போ 2026ஆம் ஆண்டில் இந்த வீடு $1 மில்லியன் பெறுமதினு வைப்போம். இந்த வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்கள் $400,000 பெறுமதிக்கு தான் டைட்டில் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறீங்க. லெட்ஸே இல்லை 1 மில்லியனுமே அந்த டைட்டில் இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னு சொன்னால் லோயர் ஃபீஸ், லீகல் ஃபீஸ் ஒன்றையுமே கவர் பண்ணாது. அடித்து சொல்கிறேன் கிளியராக, லீகல் ஃபீஸ் ஒன்றுமே கவர் பண்ணாது. நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் 100,000 150,000. ஸோ உங்களோட லோயர்கிட்ட போய் உங்களோட வீட்டு பத்திரத்தை வச்சு இந்தியன் டேட்டுக்கான வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசியை வந்து செக் பண்ணி பார்த்து ஒரு சில மாற்றங்களை வந்து நீங்கள் செய்தாக வேணும். ஒரு $500லேருந்து ஒரு $1,000 அப்படி இவங்க சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை வந்து அதில் ஆட் பண்ண வேண்டும் இந்தியன் டேட்டின் படி. உங்களோட வீட்டை கொள்ளையடிக்க வாரவனுக்கு வந்து A to Z உங்களை பற்றி எல்லாம் அக்சஸ் தெரிஞ்சு தான் வாராங்க. இவனுமே ஒரு கள்ளன், இவனுக்கு ஒரு கிரிமினல் லாயர் கூட இருக்கும். நீங்கள் டைட்டில் இன்சூரன்ஸை வச்சு இப்போ ஃபைட் பண்ண போகிறீங்க. ஒரு சில சமயத்தில் வந்து இந்த கேஸ் இழுப்பாட உங்களோட வீடு ரெண்ட் பண்ண முடியாது, விற்க முடியாது. இவங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் மாரி ஒரு பணத்தை கொடுத்து தான் இந்த கேஸை ஏர்லியாக மூட வேண்டி இருக்கும் சம் டைம். அடுத்தது முக்கியமாக உங்களுடைய லேண்ட் டைட்டில் போய் நீங்கள் ஒவ்வொரு 2 வருஷமும் போய் செக் பண்ணி பார்த்தே ஆக வேணும். உங்களுடைய லோயர் மூலமாக வந்து இதை செய்யலாம். அவங்க ஈஸியாக உங்களுக்கு செக் பண்ணி தருவாங்க. உங்களுடைய லேண்ட் டைட்டில், அந்த டைட்டிலில் உங்களோட பேர் இருக்கா, வேறு யார்ட்டையாவது பேர் ஆட் பண்ணப்பட்டிருக்காண்டு. இந்த கேஸுமே 2023ஆம் ஆண்டு நடந்த கேஸ். இதை பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பலாக போய் இந்த வீட்டை ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாங்க. 5-6 வருஷமாக சரியாக தான் மோர்கேஜ் எல்லாம் பே பண்ணி கொண்டு வராங்க. திடீரென்று ஒரு நாள் இந்த ஒய்ஃப் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும் பொழுது ஹஸ்பண்டோட பேர் அதில் இல்லை. அப்போ நேராக பேங்க்கில் போய் கதைச்சிருக்கிறாங்க. இப்படி என்னென்று ஹஸ்பண்டே பேர் இல்லைன்னு சொல்லி கதைச்சி 2-3 நாளுக்குள்ளே வந்து அவங்களுடைய மோர்கேஜ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணப்பட்டுட்டு யாரோ அந்த வீட்டை விற்று பணமாக்கி வெளியில் போயிட்டாங்க. சரி, இவங்க டைட்டிலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா டைட்டிலில் கூட பேர் இல்லை. இந்த புது வீட்டை விற்றவங்களோட பேர் தான் அந்த டைட்டிலே இருந்திருக்கு. கிளியராக ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸியாக வின் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பேர் நீங்கள் கையெழுத்து வச்ச மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்டையுமே அவங்க மேக் பண்ணி தான் இங்கே ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு 2 வருஷமும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒவ்வொரு 2 வருஷமும் உங்களோட லோயர்கிட்ட போய் இந்த லேண்ட் டைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களோட பேர் அதில் இருக்காண்டு. இப்போ பிராம்டனில் நடந்த ஒரு சம்பவம் இப்படியும் நடக்கலாம். இங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. லெட்ஸே 200,000க்கு இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி 500,000 worth. இந்த வீட்டை வாங்கி கொடுத்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து இந்த வீட்டு ஓனருடைய ஒரு நண்பன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இவருடைய லோயர், கிரிமினல் லோயர் எல்லாமே ஒரு கூட்டாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பார்ட்டி ஒன்று வச்சு என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இவருக்கு போதையோ எதையோ கொடுத்து இவரை மாதிரி இது பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்டில் வந்து இந்த வீட்டை வந்து கையெழுத்து வச்சுருக்குறாங்க. இந்த வீட்டு ஓனர்கிட்ட கையெழுத்து வச்சுட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரீமோர்கேஜ் பண்ண மாதிரி அதுக்கு கையெழுத்து வச்ச மாதிரி இவங்க இந்த வீட்டுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது இது உங்களோட வீடு இல்லை, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் எழும்ப வேணும். கடந்த 3-4 மாதமாக நீங்கள் வந்து இந்த லோனுக்கு வந்து நீங்கள் வீட்டை வச்சு எடுத்த இந்த லோனுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே செய்யவில்லை. அப்படி ஒரு பேமெண்ட்டே இவங்களோட வீட்டுக்கு வரவும் இல்லை, இவங்க வேணுமெண்டே அதை அனுப்பவும் இல்லை. ஸோ லீகலாக நோட்டீஸ் அனுப்பி இந்த கப்பலை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை விற்று பணமாக்கி இவங்க 2-3 பேர் சேர்ந்து இந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு துரோகம்தான். இருந்தாலும் இந்த கப்பல் என்ன போய் போலீஸில் முறையிட்டிருக்கிறாங்க. இதை வந்து ஸ்கேம் பண்ணித்தான் எங்கள்கிட்ட கையெழுத்து ஏதோ நடந்து தான் இவங்க வந்து இந்த வீட்டை கொள்ளையடிச்சு இருந்தாங்கண்டு. ஆனால் இந்த வீட்டை வந்து இவங்களால் திருப்பி மீள பெற முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்கினவங்க ஒரு டவுன் பேமெண்ட் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மோர்ட்கேஜ் இருக்கும். ஸோ இந்த கப்பல் போய் இந்த வீட்டை வாங்கினவங்களோட போய் காய்ச்சிருக்கிறாங்க. இப்படி ஏமாற்றிட்டான் வாங்கிட்டாங்கண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டை வாங்கிட்டோம், டவுன் பேமெண்ட், எங்களுக்கு மோர்ட்கேஜ் இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுண்டு. ஸோ இந்த கேஸ் இன்றைக்கு இன்னுமே போய்கொண்டு தான் இருக்குது. லேஸ்லாம் இந்த கேஸை வந்து வின் பண்ண முடியாது. இந்த லோயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாமே கிரிமினல் லோயர்ஸ், மாஃபியா கூட்டமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பின்னுக்கு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து தான் இவங்க செய்கிறாங்க இந்த கொள்ளைகள் எல்லாமே. ஸோ கவனமாக இருங்க. பக்கத்து வீடு உங்களுக்கு எதிரேவே இருப்பாங்க கள்ளங்கள் எல்லாருமே.
எப்பொழுதுமே 2 இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க. ஒன்று பர்சனல் யூஸ், மற்றது வந்து ஃபேக்கான ஒரு இமெயிலை யூஸ் பண்ணுங்க. மற்ற வேலைகளுக்கு இமெயில் மூலமாக வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ண வேண்டாம். அது ஒரு டாக்குமெண்ட்டாகவே எல்லாருக்குமே பரவும். ரெண்டாவது, ஃபோன் நம்பர், உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் தெரியாத நபருக்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். அந்த ஃபோன் நம்பரை வச்சே இன்றைக்கு முழு டாக்குமெண்ட்ஸுமே எடுக்கக்கூடிய மாதிரி இன்றைக்கு டெக்னாலஜி இருக்குது. மூன்றாவது, லைசன்ஸ் மோர்கேஜ் ஏஜென்ட்டோட மட்டும் வேலை செய்யுங்க. தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து மோர்கேஜ் செய்து தாங்க, அங்கே செய்து தாங்கன்னு உங்களோட ஃபைல்ஸை கொடுக்க வேணாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் ஐடென்டிட்டி, எங்கே போய் யார் காப்பி பண்ணி எவன் ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு தெரியவே தெரியாது. பிற்காலத்துக்கு அது அவங்களுக்கு உதவும். அடுத்தது சொல்கிறேன், எந்த ஒரு டாக்குமெண்ட்லையுமே தெரியாமல் கையெழுத்து வைக்க வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது, ட்ரிக்கியாக நடக்கும். ஒருவர் வீட்டுக்கு வரார், ஃபர்னஸ் உங்களுக்கு ஏதாவது ஏர் கண்டிஷன் எல்லாமே ரீபேட்டில் தாரோம். 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பே பண்ணலாம். ரீபேட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட், இதுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு 20 பக்கத்தில் கையெழுத்து வைப்பீங்க. அவங்க சொல்ல உங்களுக்கே தெரியா எதுக்கு கையெழுத்து வைக்கிறீங்கன்ட்டு. அது எந்த டாக்குமெண்ட்டாகவுமே இருக்கலாம். கடைசியாக வந்து உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு போகுமுண்டு. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து லோயரை வச்சு நீங்கள் எழுதியே ஆக வேண்டும். அப்படி எழுதாமல் போனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிள்ளைக்கு போயிருந்தானே. நோ, பத்திரத்தில் நீங்கள் எழுதவும் வேணும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து லேண்ட் டைட்டில் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் போய் லோயர் மூலமாக செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட பேர் இருக்கா, உங்களோட பிள்ளையோட பேர் இருக்காண்டு. இதெல்லாமே தெரிஞ்சு தான் இந்த கொள்ளை அடிக்கிறவங்க வாராங்க. இந்த அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தில் பாருங்க, இந்த பேரண்ட்ஸ் செத்தா பிறகு வந்து பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். ஆனால் இவங்க டெத் சர்டிஃபிகேட்டோடையே வராங்க மேக் பண்ணி. அதாவது இவ்வளோ காசு உங்களோட பேரண்ட்ஸ் வச்சு எங்களுக்கு தரவணும், நீங்கள் இதை தந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு போங்க. அவங்களே திங்க் பண்ணி பாருங்க, முழு டாக்குமெண்ட்ஸ், டாக்டர் லெட்டர், பேரண்டுடைய டாக்டர் லெட்டர், எந்த டாக்டர்கிட்ட போகிறார், இமெயில், பேரண்ட்ஸ் ஷேர் பண்ண இமெயில் காப்பீஸ் எல்லாமே வச்சு தான் கிளியராக வராங்க. ஸோ முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ வந்து வீடுகளை வாங்கி விற்று பணம் சம்பாதிக்கவே முடியாது. எல்லாருக்குமே இப்போ தெரியும். ரெண்ட் பண்ணி கூட இப்போ சம்பாதிக்க முடியாது. விலைகள் எல்லாமே அதிகரித்து கொண்டு போகுது. ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, வீடுகளை வாங்கி விற்று பணம் சம்பாதித்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஸ்கேமும். இதுக்கும் ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி போக என்ன நடக்க முடியும் சொன்னால், பெய்ட் ஆஃப் பண்ணின வீடுகளோட ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சிம்பிளாக உங்களோட டாக்குமெண்ட்டை அவங்களாலே செய்யக்கூடியதாக இருக்கும். கடந்த 10-15 வருஷத்தில் வந்து நீங்கள் நிறைய மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸை ரெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பீங்க மோர்கேஜ் பாஸ் செய்கிறதுக்காக. இல்லாது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ காப்பி தானேண்டு அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி எடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி மிஸ் பண்ணினா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இதில் விளைவு வந்து இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும். அப்போ தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு போகிறீங்க, ஓரளவு மோர்கேஜ் பே பண்ணி இருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் வீட்டு அட்ரஸ், நீங்கள் வாங்கின வீட்டு அட்ரஸ்லேருந்து உங்களோட முழு இன்ஃபர்மேஷனையும் வச்சு உங்களோட வீட்டை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன நிலைமையில் இந்த வீடு இப்போ இருக்குண்டு. ஸ்கேம் பண்ண யாராவது நினைப்பாங்களா இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பிற்காலத்தில் இதனால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ அடிக்கடி உங்களுடைய லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் உங்களை டைட்டிலை வந்து செக் பண்ணி பாருங்கள், யாராவது அந்த டைட்டிலை மாற்றுறாங்கன்ட்டு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி காலம் கெட்டு போய் இருக்குது. வீடு வாங்கி விற்று ரெண்ட் பண்ணி இப்போ மணி மேக் பண்ண முடியாது. உலகத்தை சுற்றி பாருங்கள், எல்லாமே ஸ்கேமாக தான் நடந்து கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலுமே பணம் பணம் பணம், எல்லோரும் பணத்துக்கு பின்னால் தான் ஓடுறாங்க. யாரை ஸ்கேம் பண்ணி யாரை விழுத்தி முன்னுக்கு வரலாம்னு தான் பார்க்குறாங்க வழியை. இவங்க தான் செய்யணும்ட்டு இல்லை, யாரையாவது புதுசாக வரவங்க யாரையுமே சேர்த்து யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். ஸோ கவனமாக இருங்க. சொன்ன மாதிரி அடிக்கடி உங்களோட டைட்டிலை போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.